பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. அன்புமணி ராமதாஸ் கேட்ட அத்தனை கேள்வியில் எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனா அவர் ஏன் தன்னையும் தன் குடும்பத்தையும் பார்த்து அந்த கேள்வியை கேட்டுக்கலாங்கிறதா என்னுடைய கேள்வியா வைக்கிறேன் நான். ஓகே, வாரிசு அரசியல் வேண்டான்றீங்க, ஒரு குடும்பத்திலிருந்து இன்னொரு ஆளான்னு கேட்குறீங்க, கட்சிக்காக கஷ்டப்பட்டு உழைச்சவன் எத்தனையோ பேர் இருக்கும்போது 4 மாசத்துல வந்தவனுக்கு ஏன் கொடுக்குறேன்றீங்க. இது திருமாவளவன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, உங்க மேல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாயிரும் இல்லையா? அன்புமணியும் அதை ஒரு த்ரெட்டா பார்க்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு நமக்கே ஒரு செக்மேட்டா வந்துருமோ, இந்த பொசிஷன்ல இருந்து தான் நம்ம வந்தோம், லக்கி சாம்னு சொல்லுவோம் இல்லையா, இவர் நம்ம பக்கம் இருந்தா நமக்கு ரொம்ப லக்கிப்பா ஜெயிச்சிருவோம்னு, அந்த மாதிரி பாமக மேல ஒரு பிம்பம் இருந்துச்சு. உன்னதமான மனிதன் கேப்டன் விஜயகாந்துக்காக ஏன் அந்த கட்சிக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்துருக்க கூடாது? விஜயகாந்த் என்ன ஒரு தேச துரோகம் பண்ணவரா? இப்ப நீங்க பாஜக நீங்க பர்மிஷன் கொடுத்தது இறுதி ஊர்வலம் கொடுத்தது முஸ்லீம்களுடைய வாக்கு எடுக்கிறதுக்காகவா? கலைஞருக்கு உண்டான நினைவு நாள்ல நீங்க பேரணி போறீங்களா இல்லையா? அப்ப அதை ஏன் நீங்க போறீங்க? நீங்களும் போகாதீங்க. அப்போ நீங்க ஆளுங்கட்சியில இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நியாயம், ஒரு எதிர்கட்சியில ஒரு கட்சி இருந்தா அவங்களுக்கு ஒரு நியாயமா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுந்தர். நேற்றைக்கு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவர்களுக்கான வார்த்தை போர் நடந்துச்சு. ஒரு கூட்டத்தில் 2 பேருமே மாறி மாறி பேசியிருந்தாங்க. கட்சி இது ஏன் கட்சி, இருக்கிறவங்க இருங்க, இல்லை அவங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் அவர்கள் பேசிட்டாங்க. இன்றைக்கு சமரசம் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அன்புமணி அவர்கள் இன்றைக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது இது ஜனநாயக கட்சி, நாங்கள் பேசிக்குவோம், நீங்கள் ஏன் விவாதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது குறித்து உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்கள் சார். ஜனநாயக கட்சின்னு தான் எல்லா கட்சியுமே சொல்லுது. ஆனால் எந்த ஒரு கட்சியிலையும் உள்கட்சி விஷயத்தில் ஜனநாயகம் இருக்கான்னா சுத்தமாக ஜனநாயகம் இல்லாத ஒரு அமைப்பு எதுனா அரசியல் கட்சிகளாக தான் இருக்குது. இது பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லை. நீங்கள் எந்த கட்சி எடுத்தீங்கனாலும் நாட்டில் இருக்கக்கூடிய 99% கட்சியில் இந்த உட்கட்சி ஜனநாயகங்கிறதே இல்லை. ஆனால் அவங்க தான் ஜனநாயகத்தினுடைய காவலர்களாக தங்களை பொசிஷனிங் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது இது ஜனநாயக கட்சிங்கும்போது அவர் வெளிப்படையாக நாங்கள் கேள்வி கேட்குறோன்னு சொல்கிறார். அப்போ ஜனநாயக கட்சின்னா அவரே என்ன சொல்கிறாரு, குடும்பத்திலிருந்து இன்னொரு ஆளா அப்படின்னு கேட்குறார். அன்புமணி ராமதாஸ் கேட்குறாரு. இது பார்க்கும்போது வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு பாருங்கள், இவ்வளோ நாளாக உழைச்சிட்டு இருக்காங்களே, கட்சிக்காக உழைக்கிறவங்களுக்கு கொடுங்க, இவன் 4 மாதம் தான் ஆகுதுன்னு ஒருமையில் பேசுகிறார். 4 மாதம் தான் ஆகுது, இவனுக்கு எதுக்கு பதவி கொடுக்கணும், வரவங்களுக்கு அப்புறம் உடனே பதவி கொடுத்துட்டிங்கன்னா என்ன? இது எல்லாமே பார்க்குறவங்களுக்கு ஆஹா சூப்பரான கொஸ்டின். அது அவர் கேட்கக்கூடிய கேள்வியில் எனக்கும் உடன்பாடு உண்டு, அதுலலாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. வாழ்க அப்படின்ட்டு வெளியில் பெரிய கோஷமே வந்து. ஆனால் அன்புமணி ராமதாஸ் எப்படி கொண்டு வரப்பட்டார்? அவர் டாக்டர் ராமதாஸினுடைய பையன்கிற ஒரு அடிப்படையில் தானே அவர் உள்ளார கொண்டு வரப்படுறாரு. அப்போ இவரை வாரிசாக நினச்சி தானே கொண்டு வராங்க. அடுத்தது அப்படியே இல்லைனாலும் சௌமியா அன்புமணி எம்பிக்கு நிற்கிறாங்கல்ல, அவர் யார்? அவர் கட்சிக்காக ரொம்ப கீழே இறங்கி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுவீங்களா? அன்புமணி ராமதாஸினுடைய மனைவிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்களுக்கு அங்கே சீட்டு கிடைக்குது. அன்றைக்கி ஏன் குடும்பத்திலிருந்து இன்னொருத்தராக வேண்டாம், என்னுடைய மனைவிக்கு சீட்டு வேண்டாம், மகளிர் எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ காலமாக நம்ம கட்சியில் உழைக்கிறவங்க இருக்காங்க, அந்த ஒரு மகளிரை கொண்டு நல்லா வேலை செய்கிற மகளிரை சௌமியாவுக்கு பதிலாக நம்ம அங்கே எம்பிக்கு நிறுத்தலாம்னு அப்படி நிறுத்திருந்துருக்கலாமே நீங்கள். அப்போ அந்த மோதலுக்கு வேற என்ன காரணம் சார்? சரி, இது என்னென்னா அப்பா பையன் பேரன், இது ஒரு ட்ரையாங்கிள், முக்கோண குடும்ப பிரச்சனை இது. அப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, அவங்க காந்திமதின்னு நினைக்கிறேன், அன்புமணியினுடைய அக்கா, அதாவது டாக்டர் ராமதாஸினுடைய முதல் பொண்ணு. ஸோ அவர் 2000 சில்லற வாக்கிலெல்லாம் ஆண்டுகளில் அதுக்கு முன்னாடி இருந்தே கட்சியில் அவங்க கொஞ்சம் நல்ல செயல்பாட்டில் இருந்ததாகவும், அன்புமணி ராமதாஸ் கட்சிக்குள்ளார வந்ததுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸினுடைய கை ஓங்கி, அதனால் அவங்க அப்படியே படிப்படியாக அவங்களுடைய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் குறைஞ்சிருச்சு. அதோட இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இளைஞர் அணி தலைவராக பார்த்திங்கன்னா ஜிகே மணியினுடைய மகன் ஜிகேஎம் திருக்குமரன், அந்த லைக்கா ப்ரொடக்ஷனில் இருக்கார். ஸோ அவரை கொண்டு வரும்போதே கூட எதுக்கு இவர் இத்தனை நாளாக கட்சியினுடைய தலைவராக இருந்தார் மணி, அவருடைய பையனை நீங்கள் இன்றைக்கி கொண்டு போடுறது நல்லா ஏற்புடையது இல்லைன்னு சொல்லிட்டு தான் அது அவர் பதவியும் விலகிறாரு. இன்றைக்கி வரைக்கும் அந்த பதவி காலியாக இருக்குது. அப்போது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கி தலைவராக இருக்காருன்னா, அவர் கடந்து வந்த பாதையில் இந்த இளைஞரணி தலைவராக அவர் பொறுப்பு வச்சது அது ஒரு முக்கியமான பதவி. அப்போ அந்த பதவிக்கு இன்றைக்கி அவருடைய பேரனான முகுந்தனை கொண்டு வரும்போது அடுத்த பவர் சென்டராக அந்த
நபர் வந்து உருவாகிறதுக்கு அதிகமான, ஏன்னா அங்கிருந்து தான் அன்புமணி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறார் தலைவராக. அப்போ அன்புமணியும் அதை வந்து ஒரு த்ரெட்டாக பார்க்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்து நமக்கே வந்து ஒரு செக்மேட்டாக வந்துருமோ, நமக்கு இந்த பொசிஷன்லேருந்து தான் நம்ம வந்தோம், அப்போ இது வந்து உள்ளார வைக்கிறது வந்து நமக்கு ஏதோ ஒரு செக்மேட்டாக இருக்குமோங்கிறது கூட ஒரு அச்சம் இருந்திருக்கலாம். அப்படி பார்க்க முடியுமா? ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா தொடர்ந்து வேலை செஞ்சவங்களா இருந்தாலும் சரி, இனிமேல் வேலை செய்ய போகிறவங்களையும் தானே கட்சியில் நிர்வாகியாக நியமிக்க முடியும். அப்படி தான் இருக்கணும். அதுதான், அதாவது நான் அதனால தான் சொன்னேன், அன்புமணி ராமதாஸ் கேட்ட அத்தனை கேள்வியிலும் எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் அவர் ஏன் தன்னையும் தன் குடும்பத்தையும் பார்த்து அந்த கேள்வியை கேட்டுக்கலாங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக வைக்கிறேன் நான். அது அப்போ என்னைய வந்து நீங்கள் ஒரு டாக்டர் ராமதாஸினுடைய மகனாக இருக்கும்போது, அவர் உள்ளார வந்து இங்கே கட்சிக்கு வந்தபோது, பதவிக்கு வந்தபோது, இல்லை எம்பி ஆக்கும்போதோ டாக்டர் அன்புமணி ராமதாஸினுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரேச்சர் என்ன அந்த காலத்தில்? இல்லை, அதன் பிறகு எல்லா போராட்டங்கள்லையும் அதன் பிறகு தானே, பதவிக்கு வந்த பிறகு. அப்போ மகுந்தனும் வந்த பிறகு கூட ஆகலாம் இல்லையா? அதைத்தான் நம்ம இந்த இடத்துல கேள்வி கேட்குறோம். அப்போ நீதிங்கிறது என்ன? நீங்கள் எந்த கோணத்திலிருந்து பார்த்தீங்கனாலும் அந்த நீதி வந்து எந்த சார்பில் இருக்கிறவங்க பார்த்தாலும் அந்த நீதி ஏற்புடையதாக இருக்கணும். ஸோ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசுறது கரெக்டான வார்த்தைகள் தான். ஆனால் அவர் சைட்லேருந்து பேசும்போது எதிர்த்தாப்புலேருந்து நம்ம வந்து அப்போ இந்த கேள்வி கேட்கக்கூடியது யாருன்னு நம்ம பார்க்குறோம்ல. ஓகே, வாரிசு அரசியல் வேண்டான்றீங்க, ஒரு குடும்பத்திலிருந்து இன்னொரு ஆளான்னு கேட்குறீங்க, கட்சிக்காக கஷ்டப்பட்டு உழைச்சவன் எத்தனையோ பேர் இருக்கும்போது 4 மாதத்தில் வந்தவனுக்கு ஏன் கொடுக்குறன்றீங்க, இதெல்லாம் நியாயமான கேள்வி. அதையும் இங்கே உங்களுக்கு பார்த்தே நீங்கள் கேட்டுக்கல. இப்போ இந்த பதவியை கூட ஏற்க விரும்பலை, முகுந்தன் வந்து விலக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இல்லை, அது இன்னும் நமக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரல. நம்ம மீடியாவில் வந்து உடனே அவர் வேணான்ட்டார், இல்லை வந்து டாக்டர் ராம்தாஸ் வந்து அன்புமணியினுடைய ரெக்வெஸ்ட் எடுத்து அவர் வந்து பதவியிலிருந்து எடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரூமராக தான் இருக்கே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக பாட்டாளி, ஏன்னா அவர் வந்து அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணுறார், அவருடைய பொதுக்குழுலேயே அங்கே அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணுறாரு டாக்டர் ராம்தாஸ் முகுந்தன் தான் வந்து இளைஞர் அணி தலைவர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த நேரத்து வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக இல்லை முகுந்தன் இந்த பதவிக்கு நியமிக்கப்படலை அப்படிங்கிறது வரல. ஏன்னா இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட ராமதாஸ் அவர்களை தைலாபுரத்தில் வந்து சந்திச்சுட்டு வெளியே வந்து கேட்கும்போது மற்றதெல்லாம் நாங்கள் எங்கெங்கே போராடணும், எதுக்காக போராட போகிறோம், எந்த இடத்துல போராட போகிறோம், என்னென்ன விஷயத்துக்காக போராட போகிறோம், 26 இதெல்லாம் சுற்றி சுற்றி பேசுகிறாரு. அங்கே அந்த பேச்சா நடந்துச்சு. நேற்று இங்கே நடந்த பஞ்சாயத்து தான் அங்கே இன்றைக்கி அந்த வீட்டில் 2 இடத்துலையும் மாறி மாறி நடந்தது. அப்போ கடைசியில் என்ன தான் இருந்தாலும் ராம்தாஸ் தான் ஒரு கட்சியினுடைய மெயின் பில்லருங்கிறனால அன்புமணி ராமதாஸ் வந்து அங்கே போயிட்டு அவங்க எல்லாம் பேசி சமரசம் பண்ணி பேச்சப் பண்ணுறாங்க. பேச்சப் பண்ண வேண்டியது தான். ஏன்னா இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்து இருவேறு துருவங்களாக இருந்தால் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு அழிவு காலத்தினுடைய தொடக்கமாக தான் பார்க்க முடியும். பனையூரில் ஒரு அலுவலகம் திறந்திருக்கேன், அங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லும்போது இன்னொரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தானே எதிர்பார்த்து. இல்லை, அந்த மீட்டிங்லேயே டாக்டர் ராமதாஸ் சொல்கிறார், இல்லை நீங்கள் இன்னும் எத்தனை ஆஃபீஸ் வேணால் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நீங்கள் ஏன்னா இப்போ தைலாபுரத்தில் இருக்கும்போது மற்ற இப்போ சென்னையில் இருக்கிறதுனாக்கா அவர் யாரை போய் இப்போ எங்கே போய் பார்க்குறது? அப்போ அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு மல்டிபிள் ஆஃபீஸஸ் இருக்கிறது ஓகே தான். அவர் வந்து ஏற்கனவே அவங்க கட்சியை சார்ந்தவங்க சொல்கிறது என்னென்னா இது வந்து இல்லை இப்போ வந்து இது ஆரம்பிக்கல, இதுக்காக ஆரம்பிக்கல, ஏற்கனவே வந்து அவர் வந்து ஆஃபீஸ் இருக்குது, இப்போ வந்து ஒரு புது ஆஃபீஸ் அங்கே போடுறாங்க, அதுக்காக அந்த தகவலுக்காக தான் அங்கே சொல்கிறாரு. அவர் அனௌன்ஸ் பண்ண டைம் வந்து ஏற்புடையதாக இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இதை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ணனால அது வந்து கனெக்டிங் த டாட்ஸாக மாறுதே ஒழிய இது வந்து பனையூரில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாருங்கிறது வந்து உடனே ராமதாஸ் இப்படி சொல்லிட்டனால உடனே அப்போ என்ன அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் உடனே அவருக்கு ஆஃபீஸ் போட்டு ஃபோன் நம்பர்லாம் வாங்கி டிக்ளேர் பண்ணுறாரு. ஏன்னா அவர் லேண்ட்லைனில் தான் டிக்ளேர் பண்ணுறாரு, லேண்ட்லைன் நம்பர். அப்போ இதெல்லாம் வந்து சொல்லி முடிச்ச அந்த 2 செகண்டில் எல்லா ஆஃபீஸும் கிரியேட் ஆகிட்டு அப்போ இது ஏற்கனவே நடந்துட்டு இருந்தது. அவருடைய ஆஃபீஸ் செட்டப் பண்ணி இதெல்லாம் ஒரு நார்மல் ப்ரொசீஜர். இல்லை, நீண்ட காலமாக சிக்கல் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. கூட்டணி குறித்தே பேசும்போது அதிமுக கூட்டணி பக்கம் போவோம், பிஜேபி பக்கம் போவோம்ட்டு 2 பேருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்களா? அது உண்மையா சார்? இது எந்த கட்சியாக எடுத்திங்கனாலும் ஒவ்வொருத்தரும் அந்த கட்சியில் இருக்கீங்க கூட இந்த கட்சிக்கு போனால் பரவாயில்ல, அந்த கட்சிக்கு போனால் பரவாயில்லங்கிற ஒரு வார்த்தை எல்லா கட்சியிலையுமே இருக்கும். அது எல்லா கட்சியுமே இவங்களை கூட்டணி சேர்த்துக்கிட்டா பரவாயில்ல, இல்லை இவங்க கூட்டணியில் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லைங்கிற பேச்சும் இருக்கும். எங்கே போகலாங்கிறதும் இருக்கும், யார் வேணும் வேணாங்கிறதும் எல்லா கட்சியிலையும் அவங்களுக்கு விருப்பம் தெரிவிப்பாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த வகையில் வெளிப்படையாக தெரிஞ்ச வகையில் டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இவங்க 2 பேர் எடுக்கிற முடிவு தான் அங்கே பிரதானமான முடிவு. அதை வந்து மற்றவங்க வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து முன்மொழிவாங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு டாக்டர் ராமதாஸ் சொன்னதுக்கப்புறம் வந்து இல்லை அவர் சொல்கிறது எனக்கு ஏற்புடையதில்லை, இப்படி தான் போகணும்னு சொல்கிறதுக்கு அங்கே ஆட்கள் இல்லை. அன்புமணி ராமதாஸ் இவங்க 2 பேர்த்துக்குள்ளார வேணால் கருத்து முரண்பாடு இருக்கலாம். அதை தான் நம்ம போன எலெக்ஷன்லேயே கூட பார்த்தோம். 2024 வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக கூட போகலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரம் போராடின மாதிரியும் பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரியும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இல்லை பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போகலாங்கிற அந்த ஒரு டசில் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. அதோட பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து திராவிட கட்சிகளோட இனிமேல் எந்த ஜென்மத்துக்கும் கூட்டணி இல்லை, அப்படி நான் கூட்டணி வச்சேன்னா அது இதுக்கு சமானம் சொல்லிட்டு ஒரு சொல்லக்கூடாத தகாத வார்த்தையை பயன்படுத்தினார். அப்போ நம்ம அன்புமணி ராமதாஸையும் டாக்டர் ராமதாஸையும் வச்சு பார்க்கும்போது
இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 1989 கட்சியாக மாறி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அவங்க முதல்ல 2 தேர்தலில் வந்து தனியாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கூட்டணிக்கு உள்ளார வராங்க. அப்போ கூட்டணிக்கு வந்து திமுக, அண்ணா திமுகன்னு மாறி மாறி நின்று அந்த காலத்தில் வந்து ஒரு கூட்டணிக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய கட்சியாக பாமக திகழ்ந்தது. லக்கி சாம்னு சொல்லுவோம் இல்லையா, இவர் நம்ம பக்கம் இருந்தால் நமக்கு ரொம்ப லக்கிப்பா ஜெயிச்சிருவோம்னு, அந்த மாதிரி பாமக மேலே ஒரு பிம்பம் இருந்துச்சு. எப்படி வந்து சில நடிகைகளோ சில போட்டால் இவரை போட்டால் 100 நாள் கதாநாயகின்பாங்க, அப்போ இவரை போட்டால் சில்வர் ஜூப்ளி ஹீரோன்பாங்க. அந்த மாதிரி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு காலத்தில் வந்து எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி ஜெயிக்குங்கிற அளவுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து திராவிட கட்சிகளை பயன்படுத்தி கூட்டணியை வந்து மாற்றி மாற்றி அமைச்சு அவர் அந்த கட்சியை வந்து வளர்த்தினார். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் நிலைமையில் பார்க்கும்போது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பார்வை வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிரான பார்வை இருந்தது. அதனால தான் அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு தகாத இது நான் திருப்பி கூட்டணி வச்சுக்கிட்டு அது எதுக்கு சமமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், அது நம்மளால் பொதுவெளியில் சொல்ல முடியாத வார்த்தை. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் இன்றைக்கி வந்து ஒரு தேசிய கட்சிகளை நோக்கி போகிறது அவருடைய பார்வையாக இருக்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கி அமைகிற கூட்டணி எல்லாம் கடந்த காலத்தில் அமைந்த கூட்டணி எல்லாமே வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸை மையப்படுத்தி அவருக்கு என்ன பதவிகள் கிடைக்குங்கிற அளவுக்கு அந்த கூட்டணி நகர்ந்ததாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. வெளியே இருந்து பார்க்கும்போது உள்ளார என்னங்கிறது நம்ம இன்னும் ஆழமாக போய் பார்க்கணும். ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது டாக்டர் அன்புமணி ராமதாஸ்க்கு ஒரு போஸ்டிங் கிடைக்குமா, அவருக்கு வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்ட்ரி கிடைக்குமா, அப்போ இந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் ஒரு கூட்டணி போகுதுங்கிறத ஒரு பொதுவெளியில் பேசப்படுது அந்த வார்த்தைகள். அப்போ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸ்க்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ்க்கும் 2 பேர்த்துக்குமே ஒரு பெரிய ஒரு மாறுபட்ட சிந்தனைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது தப்பு ரைட்டுங்கிறது இல்லை, பட் அந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ 19 தேர்தலாக இருக்கட்டும், 21 தேர்தலாக இருக்கட்டும், இந்த கூட்டணிகள்லாம் மாறி 24 பிஜேபி கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 26 ஒரு மாநில தேர்தலில் அதிமுக பக்கம் போனால் தான் பாமகவுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாமக போக வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏற்கனவே 2024 நான் சொன்ன மாதிரி அதிமுக கூட வந்து ரொம்ப அதீத டிஸ்கஷனுக்கெல்லாம் போயிட்டு ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ்டான ஸ்டேஜில் டாக்டர் அன்புமணி ராமதாஸினுடைய கம்பல்ஷனில் தான் இவங்க வந்து பிஜேபியினுடைய கூட்டணிக்கு வந்ததாக சொல்லப்படுது வெளி வட்டாரங்களில். அப்பயே வந்து இல்லை நம்ம மறுபடியும் எப்படியா இருந்தாலும் நம்ம 2026 உங்களோட அணைல் பண்ணி, ஏன்னா இது வந்து வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல். அப்போ சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது ஏன்னா இவங்க வந்து மாநில கட்சி, இவங்க வந்து நேஷனல் பார்ட்டி இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ வந்து ஒரு ஸ்டேட் பாலிட்டிக்கல் பார்ட்டிங்கும் போது அவங்களுக்கு ஸ்டேட் லெவலில் அவங்களுடைய டாமினேஷன் என்ன இருக்குது, அவங்களுக்கு உண்டான பதவிகள் என்ன இருக்குது, இந்த நம்ம எங்கே உருவாகி இருக்கோமோ அந்த ஊரில் நம்ம என்னவா இருக்கோங்கிறதான முக்கியம். அப்போ எந்த ஒரு மாநில கட்சிக்கும் அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் வந்து ரொம்ப அதீத முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கூட்டணியில் 2026 இருப்பாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏற்கனவே வந்து அரைஸ் ஆயிடுச்சாங்க. ஏன்னா இப்போ சமீபமாக வந்து அன்புமணி ராமதாஸ் பேசுகிறாரு, நீங்கள் 15% உள்ளொதுக்கீடு வந்து நீங்கள் வன்னியர்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் எந்த அன்கண்டிஷனலாக நாங்கள் வந்து திமுகவை நாங்கள் ஆதரிக்கிறது ரெடியாக இருக்கோம். அப்போ என்ன அர்த்தம், எங்களுக்கு எம்எல்ஏ எம்பி எந்த சீட்டுமே வேண்டாம், 15% வன்னியர்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுங்க, நாங்கள் உங்களே அன்கண்டிஷனலாக ஆதரிக்கிறோம் அப்படின்றார். அப்போ இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? இத்தனை நாளாக பேசிட்டு வந்தது அந்த வன்னியர்களுக்கு 15% உள்ளொதுக்கீடு கிடைச்சா சமூக நீதி தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியா நாட்டிலையோ சமூக நீதி நிலைநிறுத்தப்பட்டுச்சுன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிதாக அவங்க சொல்கிறதே வந்து நாங்கள் சமூக நீதிக்காக போராடக்கூடிய கட்சின்றாங்க. அப்போ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறது வந்து எனக்கு முற்றிலும் முரண்பாடாக தெரியுது. சமூக வாக்குகளை தானே அவங்க மையப்படுத்தி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பேச்சுக்கள் அவங்கள கூட வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால பேசலாம்ல. அப்போது திருமாவளவன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, உங்கள் மேலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாயிரும் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு, மது ஒழிப்பு மாநாட்டில் கூட வந்து யார் வேணால் கலந்துக்கலாம், ஆனால் ஜாதி கட்சி ஆனால் பாமக கலந்துக்க கூடாதுங்கிறார். அப்போது நீங்கள் அப்போ திருமாவளவன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நீங்கள் வந்து உறுதிப்படுத்துறீங்கிறது ஆயிராதா? நீங்கள் வன்னியர்களுக்கு மட்டும்தான் அப்போ நீங்கள் கட்சியை நடத்துங்க. அப்போ இப்போ அன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் கூட பொதுக்குழுவில் அப்பா பையன் 2 பேருமே பேசுகிறாங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸும் பேசுகிறாரு, டாக்டர் ராமதாஸும் பேசும்போது 35 வருஷ காலமாக நம்ம வந்து அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கோம், இன்னும் வந்து ஒரு நிலையான இடத்துக்கு வர முடியல. ஏன்னா இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு. இன்றைக்கி ராமதாஸ் அவர்களுடைய கட்சி இல்லையே இப்போது. அப்போ 35 ஆண்டு கால அரசியலில் நம்ம இருக்கோம், அப்படி இருந்தும் நம்மளால் எட்ட வேண்டிய தூரத்துக்கு நம்மளால் எட்டலையே, என்ன காரணம்னு கேட்குறாரு. 2 பேருமே நாம தான் காரணம்ன்றாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது திருப்பி நீங்கள் வந்து இன்றைக்கி 15% நீங்கள் வன்னியருக்கு உள்ளொதுக்கீடு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் திமுகவை அன்கண்டிஷனலாக ஆனால் அதே மீட்டிங்கில் என்ன பேசுகிறாரு, திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது தான் நம்மளுடைய வேலைங்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணுறாரு, 15% உள்ளொதுக்கீடு வன்னியருக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுக்குறோங்கிறார். அப்போ எது உங்களுடைய ஸ்டாண்டு, பொலிட்டிக்கல் வியூ உங்களுக்கு என்ன?
அப்போ வன்னியர்களுக்கு வெறும் 15% உள்ளொதுக்கீடு வந்தால் சமூக நீதி நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் உறுதிப்படுத்திருச்சுன்னு எடுத்துக்கலாமா? 2014 பிஜேபி கூட்டணியில் இருந்த தேமுதிக கட்சி அதன் பிறகு அதிமுக கூட்டணியில் 2024 நின்னாங்க. 2026 அதிமுக கூட்டணி தான் பயணிப்போம் அப்படின்றாங்க. நேற்றைக்கு விஜயகாந்த் அவர்களோட 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, அதே மாதிரி குரு பூஜை அப்படிங்கிற மாதிரி பேரணி ஒன்று கேட்டிருந்தாங்க. பேரணிக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிமுக கூட்டணியில் தொடர்றதுனால தான் அந்த பேரணி அனுமதி மறுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இது எந்த கூட்டணியில் இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மிடையே வாழ்ந்து மறைந்த ஒரு உன்னதமான மனிதன். இன்றைக்கி அவர் தேர்தல் அரசியலில் இருக்கும்போது அவருக்கு வாக்கு அளிச்சிருக்கலாம், வாக்கு அளிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் இறப்பும் போது எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் தன்னிச்சையாக அவங்க வெளியே அன்னைக்கு விஜயகாந்துக்காக கண்ணீர் விடாத ஒரு ஜீவன் தமிழ்நாட்டில் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவரை பற்றி தெரிஞ்ச நபர்கள் யாராவது இன்னைக்கு விஜயகாந்தை கை காமிச்சு இந்த விஷயத்தில் ஒரு மோசம் சொல்ல முடியுமா? யாராவது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா விஜயகாந்த் மோசம்? அவர் எடுத்த அரசியல் முடிவுகள் தப்பாக இருக்கலாம், ஆனால் அவர் தனிப்பட்ட முறையிலையோ ஒரு தனிப்பட்ட மனிதனாக யாராவது இன்னைக்கு அவரை குற்றம் சொல்ல முடியுமா? அவருக்காக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கண்ணீர் வருதா இல்லையா நமக்கு? அப்பேற்பட்டவருக்கு நீங்கள் அமைதி பேரணி எடுக்கிறாங்கன்றாங்க. அதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன் இதே கலைஞர் கருணாநிதி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வரனுடைய அப்பா தானே அவரும். அப்போ அவருடைய இறப்புக்கு நீங்கள் ஊர்வலம் போகிறீங்களா இல்லையா? அப்போ அது நீங்கள் அமைதியாக நாங்கள் பண்ணுறோன்றீங்களா? அப்போ ஏன் இவங்க அமைதியாக பண்ண மாட்டாங்களா? அப்போ உங்களுக்கு உங்கள் தலைவர் முக்கியம் போது அந்த கட்சிக்கு அவங்க தலைவர் முக்கியம் இல்லையா? அதை விடுங்க. கோயம்புத்தூரில் பாட்ஷாங்கிறவர் யார்? விடுதலை போராட்ட தியாகியா? மொழி போராட்ட தியாகியா? கோயம்புத்தூரில் குண்டு வச்சு வெடித்து 50 பேர்த்துக்கு மேலே கொல்லப்பட்ட அந்த அல்லுமானுடைய தலைவராக இருந்து இதுக்கு குண்டு வெடிப்புக்கு காரணமாக இருந்து தானே அவருக்கு தண்டனை கொடுத்து ஆயுள் தண்டனை கொடுத்து குற்றவாளியாக இருந்தார். அந்த குற்றவாளியாக இருக்கக்கூடிய பாட்ஷாவினுடைய இறுதி ஊழத்தை நீங்கள் அனுமதிச்சிங்களா இல்லையா? கோயம்புத்தூரில் அனுமதிக்கிறதுக்கு காரணம் 3000 போலீஸ் ஃபோர்ஸோடு நீங்கள் அனுமதிச்சிங்களா இல்லையா? காரணம் என்ன? அப்போ இதை அனுமதிச்சா நமக்கு அந்த சமூகத்தினுடைய வாக்கு கிடைக்கும், அனுமதிக்கலன்னா நமக்கு அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு வாக்கை நம்ம சம்பாதிக்க வேண்டியது அது ஒரு வாக்கரசியலாக தெரியலையா? அது இல்லை, நான் தான் கேட்குறேன். அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? அப்போ அவருக்கு நீங்கள் ஊர்வலத்தை அனுமதிக்கிறீங்க. கலைஞருக்காக வேண்டி திமுக நீங்களே அமைதி பேரணி போகிறீங்க. இப்பேற்பட்ட ஒரு பெரிய உன்னதமான மனிதன் கேப்டன் விஜயகாந்துக்காக ஏன் அந்த கட்சிக்கு நீங்கள் அந்த பர்மிஷன் கொடுத்துருக்க கூடாது? 1ஆம் ஆண்டு குரு பூஜை படிக்கும் போது மக்கள் மத்தியில் மறுபடியும் கேப்டன் பேசப்படுவார், தேமுதிக கட்சிக்கு வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கலாம்ல திமுக கட்சி. அப்போ அதை நினச்சி நீங்கள் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். இதை விட ஒரு மோசமான செயல்பாடு ஒரு அரசாங்கத்துக்கு என்ன இருக்க போகுது? அப்போ யாருக்காவது இவங்க பேரணி நடத்தினா இவங்களுக்கு வாக்கு கிடைச்சிருந்தாக்கா நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்களா? எல்லா கட்சியுமே அழைப்பு கொடுத்துருந்தாங்க. எல்லா கட்சியும் நேரடியாக ஸ்டாலின் அவர்களுக்கும் அழைப்பு இருந்துச்சு, விஜய் அவர்களுக்கும் அழைப்பு இருந்துச்சு, சீமான் அவர்கள் நேரடியாக போனாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் கூப்பிடும்போது மக்கள் மத்தியில் மறுபடியும் கேப்டன் பேசப்படுவார், தேமுதிக மறுபடியும் பேசப்படும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் ஒரு நல்ல மனிதன் திருப்பி மக்கள் மத்தியில் பேசப்படுவாருங்கிறது நல்லதா தவறா? அது என்ன குற்றமா? இன்னைக்கு அவர் விஜயகாந்த் என்ன ஒரு தேச துரோகம் பண்ணவரா? ஐயோ இவரை பற்றி திருப்பி பேசினா இது தடை செய்யப்பட்ட இயக்கமா? தடை செய்யப்பட்ட மனிதரா? இவரை பற்றி யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்கு நான் தான் சொல்கிறேனே. இன்னைக்கு நம்ம காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு உன்னதமான மனிதன் விஜயகாந்த். அந்த விஜயகாந்த் மேலே அவர் இருக்கிற வரைக்கும் வசைப்பாடினவங்க கூட அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த உண்மை நிலையை தெரிஞ்சு கண்ணீர் விடாத ஆட்கள் யாராவது தமிழ்நாட்டில் உண்டா? அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அதே புள்ளியில் தான் நானும் நிற்கிறேன். அப்போ விஜயகாந்த் அவருடைய கட்சிக்கு உங்களுக்கு ஆதரவு பெருகிருங்கிறதுக்காக நீங்கள் அதுக்கு ஊர்வலத்துக்கு நீங்கள் அனுமதி மறுக்கிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய மோசமான நிலைமை அது. அப்போ அதுக்காக தான் அப்போ நீங்கள் பாட்ஷாக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தது இறுதி ஊர்வலம் கொடுத்தது முஸ்லீம்களுடைய வாக்கு எடுக்கிறதுக்காகவா? அப்போ நீங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய கட்சி கலைஞருக்கு உண்டான நினைவு நாளில் நீங்கள் பேரணி போகிறீங்களா இல்லையா? அப்போ அதை ஏன் நீங்கள் போகிறீங்க? நீங்களும் போகாதீங்க. அப்போ நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்க இன்னொரு எதிர்கட்சியில் ஒரு கட்சி இருந்தால் அவங்களுக்கு ஒரு நியாயமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இதை பாருங்கள், யாரும் மறைந்த முன்னாள் தலைவர்களுக்கு பேரணி போகிறது சட்டம் ஒழுங்கு சீர்குறைச்சிடும். பாருங்கள், நாங்களே எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் முன்னாள் கட்சிக்கு, நம்மளோட முன்னாள் முதல்வருக்கு, நம்ம திராவிட கழகத்தினுடைய மூத்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு கூட நாங்கள் பேரணி போகலை அப்படின்னு பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்குமே நம்ம நியாயமாக எடுத்துக்கலாம். அப்போ என்ன உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம், அது என்ன அர்த்தம்? அப்போ இவங்க ஊர்வலம் போனாங்கன்னா இவங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிச்சிரும்னா அப்போ அதுக்காகவே நீங்கள் பர்மிஷனை மறுக்கிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுக்கு உண்டான ஒரு செயல்பாடு? அதைத்தான் நம்ம கேள்வி கேட்குறோம். எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சுந்தர். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது.